Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 14, namely open source concepts. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா திறந்த மூல கருத்துருக்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம 13 சாப்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம 14 சாப்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டருக்கு வந்துட்டு அது கேபிள்ஸ் பற்றி, நெட்வொர்க்கு கேபிள்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு கான்செப்ட் தான். சரியா? ஸோ ஜென்ரல் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் ஒன்று கிடையாது. நம்ம நெட்டில் நிறைய டவுன்லோட் பண்ணுறோம். சரியா? ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கலாம், அல்லது சிஸ்டம் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து டவுன்லோட்லாம் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா, இதுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நெட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் நம்ம என்ன கோடிங் செக்ஷன் இருக்கும். சரியா? ஸோ நம்ம போய் பேக் எண்டில் போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமோட கோடிங்கில் போய் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம புதுசாக வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு லைசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் அதுதான் மீனிங். சரியா? ஸோ அதில் நம்ம ஏதாவது வந்துட்டு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். சரியா? ஸோ அதுதான் என்னென்னா இந்த லெசனோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதனோட மீனிங் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷில் பார்த்தலாம், அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தலாம். நீட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட தேவை என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம அதை வந்து படிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் என்னன்னா NS2 அண்ட் இட்ஸ் யூஸ். NS2 அப்படின்னா நெட்வொர்க் சிமுலேஷன். ஓகே, நெட்வொர்க் சிமுலேஷன் வெர்ஷன் 2 தான் NS2ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட ஒரு கான்செப்ட் தான். சரியா? ஸோ இது ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் NMS அண்ட் குரூப் விச் கிரியேட்டர் ஓப்பன் NMS. ஸோ அந்த ஓப்பன் NMSோட அந்த குரூப் யார் அதை வந்து கிரியேட் பண்ணாலும் அந்த குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர். இவ்வளவுதான். இந்த 4 டாபிக் தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் போலாமா? லெசனுக்குள்ள பாருங்க, நம்ம ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரொம்ப சின்ன லெசன், குட்டி லெசன் தான். சரி, ரொம்பலாம் உங்களுக்கு போகாது. ஓகே, சோ பாருங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் கம்பைலர்ஸ் வேர் ப்ரொவைடட் வித் இயர்லி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சோ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரோடவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த கம்பைலர்ஸ் வந்து நமக்கு சாஃப்ட் காப்பியை வந்து ஒரு சிடியில் போட்டு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அது தட் மீன்ஸ் என்ன, உனக்கு நல்லா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் சொல்லலாம். சரியா? இப்போ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க, அல்லது MS ஆஃபீஸு, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருந்தாலும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா நமக்கு ஒரு பேக்கேஜாக வந்துட்டு ஒரு சீடியில் காப்பி பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு காப்பி, அது வந்துட்டு காப்பிரைட் சீடி நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி என்னன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது என்னன்னா, நம்ம தனி பேக்கேஜாக கொடுத்துட்டு இருந்தாங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வித் திஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட் தி யூசர் கேன் மாடிஃபை, ஆட் நியூ கோட் அண்ட் ஐடென்டிஃபை தி எரர்ஸ். ஸோ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதில் வந்துட்டு அந்த சிஸ்டமில் போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது புதுசாக மாடிஃபை பண்ணிக்கலாம். சரி, அது ஏதாவது வந்துட்டு நம்ம என்னென்னா எரர் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ், ஓரளவுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதில் பண்ணும்போது எரர் வந்து அந்த எரரை கிளியர் பண்ணி நம்ம நியூ ஒரு கோடை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அது ஆல்ரெடி இருக்கிறதோட ஒரு நியூவாக ஒன்று ஆட் பண்ணி நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு எரர் இருக்குது, எரர் கோடாக இருந்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எரரை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடிலாம் நம்ம வாங்கும்போது கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரோட வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமிங் வந்துட்டு என்னது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அந்த ஒரு நமக்கு இதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜ் நமக்கு கொடுப்பாங்க, அதில் நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணி நம்ம நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. சரியா? ஸோ கேன் எனிஒன் சேஞ்ச் தி கோட்ஸ் இன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா? இது யாராவது அந்த சேஞ்ச் பண்ண முடியுமா? அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர், யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வித்தவுட் காஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட் தான். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கோடில் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். சரியா? ஸோ பாருங்க, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஹேஸ் பீன் டெவலப்டு பை a variety of programmers. ஸோ வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்னால் அந்த ப்ரோக்ராமர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்துட்டு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது சம் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி C++, ஜாவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப செட் ஆஃப் அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யார் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேஜ் அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் பேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க, தேர்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மிக்சிங் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ however, to add a new change to the software, the modified code will be submitted to a group of dedicated programmers. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம அதை மாதிரி பண்ணியிருக்கா, அதாவது ஒரே ப்ரோக்ராமர் பண்ண மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணி பண்ணுறோம், அதாவது நியூவாக ஆட் பண்ணி நம்ம புதுசாக ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேரில் ஆல்டர்னேட் பண்ணி மாடிஃபை பண்ணி புதுசாக இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆல்டர் பண்ண அந்த நியூவாக அந்த ப்ரோக்ராம் என்னென்னா சப்மிட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு என்னென்னா நம்ம சப்மிட் பண்ணுவோம். அது பின்னா நம்ம அதை வந்து
ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாருங்கள், தீஸ் ப்ரோக்ராமர்ஸ் தென் டெஸ்ட் தி மாடிஃபைடு கோட்ஸ் அண்ட் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி அப்ராப்ரியேட் ரூல்ஸ் இட் வில் தென் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல். அப்போ என்னன்னா அந்த குரூப் செட்டாக அந்த குரூப் இருப்பாங்க, அந்த குரூப்பில் நம்ம சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அப்போ வந்துட்டு என்னன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நியூவாக கிரியேட் பண்ண கோட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நாம அவங்க நெட்வொர்க்கில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சர்டன் வெப்சைட்ஸ் வழியாக இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட ஒரு என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. சரியா? ஸோ அதாவது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாலேஜபிள் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறத ஒன்று ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி அதில் போய் கோடிங்கில் போய் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதை வந்துட்டு அங்கே வந்துட்டு சென்ட் பண்ணணும். குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்ட்டு சென்ட் பண்ணி அவங்க எல்லாம் செக் பண்ணி ஃபைனலாக கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன். அப்போ யார் வேணாலும் பண்ணலாம், பட் என்னென்னா கொஞ்சம் நம்ம ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க ஒய் இட் கால்டு ஓப்பன் சோர்ஸ். ஏன் நம்ம ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேரில் பார்த்தோன்னா நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்டு, சரியா? ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், அது ஒரு ஓப்பன் ஆஃபீஸாக இருக்கலாம், அது வேறு நம்ம ஒரு பெயிண்ட் இருக்கலாம், ஒரு நோட் பேடு, வேர்ட் பேடு. ஸோ நம்ம வந்துட்டு சிஸ்டமில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப். சரி, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோமா, அது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், எதனால போய்ட்டு நம்ம பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோ எடுத்து பண்ணுறதுக்கு வந்துட்டு சிஎஸ் ஸ்கேனர், கேம் ஸ்கேனர் இது பண்ணுறோம், டேப் ஸ்கேனர் அந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணுறோம். என்னென்னமோ நம்ம பண்ணுறோமா, இதுக்கு எல்லாம் இண்டிவிஜுவலாக என்ன அது பேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோன்னா சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஆன்டி வைரஸாக இருக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேனராக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிஸ்டமோட செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம பர்சனலாக அந்த டிவைஸ் வந்து நம்ம செக்யூராக வச்சுக்கிறதுக்காகவும் அண்ட் ப்ளஸ் இதனுடைய ஃபியூச்சர் யூஸுக்காகவும் வந்து நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிஸ்டம், அது இன்பில்ட்டான சிஸ்டம்குள்ளேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரியா? அது வந்து பேக் எண்ட். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம யூசர் வந்துட்டு யூஸ் பண்ண அக்சஸ் பண்ணுறது, அந்த டிவைஸை யூசர் வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு மேக்கிங் தி சோர்ஸ் கோட் ஆஃப் தி சாஃப்ட்வேர் freely available for users or other developers to use and make changes into the original repository or fork the project into a build a நியூ ஒன்று. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா மேக்கிங் தி சோர்ஸ் கோட் ஆஃப் தி சாஃப்ட்வேர் ஃப்ரீலி, அதாவது ஃப்ரீயாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணுறோம். அந்த நெட்டில் டவுன்லோட் பண்ண அந்த ஃப்ரீயாக இருக்கிற அது காஸ்ட் எதுவும் கிடையாது, நோ காஸ்ட். ஓகே, வித்தவுட் காஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அந்த டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரோட கோடிங்கில் போய் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்ம அந்த ஒரிஜினலோட அந்த இதிலே போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுறோம். சரியா? நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸே. சரி, அப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் பை மெனி ப்ரோக்ராமர்ஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட் அண்ட் மேடு ஃப்ரீலி அக்சசிபிள். சரியா? ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம 11th நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 11th பார்த்தா நம்ம வந்து 6th 7th லெசன் படித்தோம். ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்ஸாக பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம இன்பில்ட்டடாக நம்ம ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வாங்குறோம்னா இன்பில்ட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், தட் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வேர்ட் இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸல் இருக்கும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு. ஸோ அதையே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய அட்வான்ஸ்டு, ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எடுத்துட்டு சரி என்ன நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸே நம்ம போன வருஷம் படித்தோம், நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அது கீ லைசன்ஸ்டு ஒன்று கீ இருக்கும். ஸோ அது லைசன்ஸ் ஓரியன்ட். ஆனால் அந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீவேர். அப்போ ஃப்ரீயாக என்னன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணலாம், அதில் வந்து நீங்கள் அதில் போய் நீங்கள் கோடிங்கில் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் நியூவாக இன்னொன்று கிரியேட் பண்ணலாம். சரியா? ஸோ லிபர் ஆஃபீஸ்லாம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவான வெர்ஷன்ஸ். சரியா? புதுசாக நம்ம என்னன்னா ஒரிஜினல் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் இஸ் ஓன்டு பை an ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல். ஸோ ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அமௌண்ட்டு. ஸோ வித் லைசன்ஸு, அந்த லைசன்ஸ்டு சாஃப்ட்வேருக்கு பேர் ப்ராப்ரியேட்டரி. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நோ லைசன்ஸு. ஸோ எந்த கீயோ எதுவுமே ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. சரியா? ஆனால் அது வந்து சேஃப்டி கிடையாது ஓப்பன் சோர்ஸில். ஆனால் ப்ராப்ரியேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். சில பார்த்தீங்கன்னா ஓன்டு பை an ஆர்கனைசேஷன். ஸோ அதுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஆர் இண்டிவிஜுவல், அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் வச்சிருந்தாலும் ஓகே, அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருந்தாலும் சரி. தி மேக்கர்ஸ் ஆஃப் ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் ஹேவ் நாட் அலோடு தி யூசர்ஸ் ஆர் அதர் டெவலப்பர்ஸ் டு வியூ ஆர் எடிட் தி சோர்ஸ் கோட். இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, மற்றவங்க வந்துட்டு அந்த இண்டிவிஜுவலை தவிர மற்றவங்க யாரும் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு
வியூ ஆர் எடிட் தி சோர்ஸ் கோட் பட் தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட் அலோடு. அப்போ என்னன்னா அந்த டெவலப்பர் என்ன வியூ பண்ண முடியாது, அதாவது தட் மீன்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடிங்கே என்ன பண்ண முடியாது, ப்ரோக்ராமே வந்துட்டு வியூ பண்ண முடியாது, அதில் போயிட்டு எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, தட் மீன்ஸ் எடிட் பண்ண முடியாது. ஸோ சேஞ்சஸ் தான் வந்துட்டு எடிட்னு சொல்லியிருக்காங்க. பட் தி அட்வான்டேஜ் ஆஃப் தி ப்ராப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இஸ் தட் இட் கிவ்ஸ் மோர் கண்ட்ரோல், சப்போர்ட், ட்ரைனிங், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃபார் யூசிங் மேக்கிங் தி சாஃப்ட்வேர் ரிலையபிள் டு தி யூசரே. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருப்பாங்க அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெயின் கண்ட்ரோல் வந்துட்டு ஒருத்தர் இருப்பாங்க சரியா. அப்போ அந்த கண்ட்ரோல் இருக்கும்போது என்ன ஆகும்னா கீழே இருக்கிற என்னன்னா கரெக்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, அது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. சப்போர்ட் இருக்கும், எனக்கு எதாவது டவுட்டு, அந்த ப்ரோக்ராம் கோட் டெவலப் பண்ணுறதுல டவுட்டு, நான் போய் எதாவது பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் கேட்டுக்கலாம் இல்லையா. ஸோ ட்ரைனிங் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ வந்துட்டு செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சரியா. ஸோ அதுன்னு பார்த்தோன்னா வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில். ஆனால் இதில் என்ன பண்ண முடியாது, நமக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிள். ஸோ ஒரே மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது எந்த ஒரு உங்களுக்கு ட்ராபேக்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு ட்ராபேக்ஸ் வராது, அட்வான்டேஜ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும், உங்களுக்கு வந்துட்டு டவுன் ஆகாது, லாஸஸ் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. யூசர் மேக்கிங் தி சாஃப்ட்வேர் ரிலையபிள் டு தி யூசரே. ஸோ நம்பிக்கையாக என்ன பண்ணலாம், நாம வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்சஸ் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அதோடைய அட்வான்டேஜ் அண்ட் அதோடைய ட்ராபேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது வேணால் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஓகேவா. அப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எதுவும் கிடையாது சரியா. யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த கோடிங் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணி புதுசாக வந்து என்ன பண்ணலாம் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதை கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அந்த குரூப் பீப்புள்ஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். அவங்க வந்துட்டு டெஸ்டிங்கில் வந்துட்டு முடிச்சுட்டு நமக்கு சக்ஸஸ்னால் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க, நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் சரியா. அப்போ நம்ம ஒரு கிரியேட்டராக வந்துட்டு இருக்கலாம். ஆனால் ப்ராப்பரேட்டரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓனர், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் அதை வந்து பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு வந்துட்டு ஆர்கனைசேஷன்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா யாருக்கு வந்துட்டு யாருக்கு என்னென்னா வந்துட்டு எந்த ஒரு பர்மிஷனும் கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் சரியா. ஸோ அதில் பார்த்தோன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்போர்ட் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும், ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும், ஒரு செக்யூரிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும் சரியா. ஸோ அதான் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் தான். ஆனால் ஓப்பன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நெட்வொர்க் இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ் எஸ்பெஷலி வென் தேர் ஆர் மோர் சிஸ்டம்ஸ் ஆர் கனெக்டட் தி காம்ப்ளெக்சிட்டி இஸ் மோரே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஈஸி கிடையாது, இது ப்ராப்ளமாக ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது யார் என்ன வேணாலும் எப்படி என்ன டவுன்லோட் பண்ணலாம், அதை என்ன வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கிடையாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி when there are more systems are connected. அப்போ நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. தி காம்ப்ளெக்சிட்டி இஸ் மோரே. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வி நீட் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் டு கண்ட்ரோல் அனாலிசிஸ் தி சர்வர் சிஸ்டம் ப்ரோட்டோகால் நெட்வொர்க் டிராஃபிக் ஃப்ளோ அண்ட் ரிப்போர்ட்ஸ் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்ட்ஸு. ஸோ என்னன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் சரியா. இப்போ ஓப்பன் சோர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் பண்ணுறேன், அதில் மாடிஃபை பண்ணுறேன்னா இது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் எனக்கு வேணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ ப்ராப்பர்ட்டினா வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருப்பாங்க, அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃப்ரீ. அப்போ என்னன்னா யாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வந்துட்டு நெட்வொர்க் சாஃப்ட்வேர் வேணும். எதுக்காக அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த சர்வர் யார் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணுறாங்க, என்ன அதில் மாடிஃபை பண்ணுறாங்க, எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு, அந்த நெட்வொர்க்கு டிராஃபிக் ஃப்ளோ. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அது ஒரே சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டவுன்லோட் பண்ணுவாங்க, அதில் வந்து மாடிஃபை பண்ணாங்க, நிறைய கன்ஃபியூசஸ் வரும். ஸோ அதுக்கு தான் பாருங்கள் notification help the user and administrator easily find working status of network systems and hardware. ஸோ அதுக்காக தான் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஸோ யார் வந்துட்டு இது பண்ணுறாங்க, யார் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமில் வந்துட்டு யார் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறாங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் அங்கே போயிடும், அந்த சர்வருக்கு போயிடும் சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா யார் வந்துட்டு பண்ணுறாங்கன்ட்டு அந்த டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம், அண்ட் யார் ஒர்க் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கலாம், அந்த ஹார்ட்வேர் பர்டிகுலர் இதை நம்ம எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அலர்ட் மெசேஜஸ் கிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆல்ஸ் வேர் அண்டு வென் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ யார் அதை கிரியேட் பண்ணாங்க, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று தான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே நெட்வொர்க்கு அந்த சாஃப்ட்வேர் நம்ம பின்னாடி இதை படிக்க போகிறோம் சரியா. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததை நம்ம பின்னாடி இதை படிப்போம். ஸோ அதாவது நெட்வொர்க்
ஒர்க் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ அதை பின்னால் நம்ம வந்து ப்ரீஃபாக படிப்போம். சரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அதில் பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் பார்த்துடலாம் 1 செகண்டு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு கான்செப்ட்ஸ் பார்த்தோம்னா தமிழில் திறந்த மூல கருத்துருக்கள் அறிமுகம் பாருங்க. தொடக்க கால கணிப்பொறி வன்பொருட்களுடன் இலவசமாக மென்பொருள் மற்றும் தொகுப்பான்கள் வழங்கப்பட்டன. நம்மளால நம்ம கம்ப்யூட்டர் வாங்கும் போதே எல்லாமே கொடுத்துருவாங்க. சரியா? தனித்தனி சீரியல் கொடுத்துருவாங்க. பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மென்பொருள் குறிமுறையை பயனர் தங்களது தேவைக்கேற்ப மாற்றவும் புதிய குறியீட்டை சேர்க்கவும் மற்றும் பிழைகளை கண்டறியவும் முடியும். யார் வேண்டுமானாலும் திறந்த மூல மென்பொருளை மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் சம் நாலேஜ் வேணும். திறந்த மூல மென்பொருள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பலவித நிரல் உருவாக்குபவர்களின் பங்களிப்பால் வளர்ச்சி அடைகிறது. எனினும் மென்பொருள் புதிய மாற்றத்தை சேர்க்க மாற்றம் செய்யப்பட்ட குறிமுறையானது சார்ந்த நிரலாளர்களின் குழுவிற்கு அனுப்பப்படுகிறது. அவர்கள் அதை சோதித்து உரிய விதிமுறைகளுடன் இருந்தால் மட்டுமே அதை பலரும் பெரும் வகையில் விநியோகிப்பார்கள். கரெக்டாக நம்ம ரூல்ஸ்க்கு வந்துட்டு அடாப்ட் ஆகினா மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏன் திறந்த மூல மென்பொருள் என்ன அழைக்கப்படுது? ஏன் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்துட்டு திறந்த மூலம்னு சொல்றோம் அப்படின்னா காரணம் சொல்றாங்க பாருங்க. திறந்த மூல மென்பொருள் என்ற சொல் மென்பொருள் மூல குறிமுறையை பயனர் மற்றும் பிற நிரலாளர் இலவசமாக பயன்படுத்த மூல குறிமுறையில் மாற்றம் செய்ய அல்லது புதிய மென்பொருளாக உருவாக்கக்கூடிய நிரலை குறிக்கிறது. திறந்த மூல மென்பொருள் என்பது பலரது கூட்டு முயற்சியாக உருவாக்கப்பட்டு அனைவரும் இலவசமாக அணுகக்கூடியதாக உள்ளது. தனியுரிமை மென்பொருள் அதாவது ப்ராப்ரைட்டரி சாஃப்ட்வேர் என்பது தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு சொந்தமானது. இவ்வகை மென்பொருளை உருவாக்குபவர்கள் நிரலின் மூலக்குறிமுறையை பயனர் மற்றும் பிற நிரலால் பார்க்க அல்லது மாற்ற அனுமதிப்பதில்லை. எனினும் தனியுரிமை மென்பொருள் உதவி, பயிற்சி, பாதுகாப்பு மற்றும் நிலைப்புறுதி போன்ற நன்மைகளை பயனருக்கு கொடுக்கின்றன. இதனால் இவ்வகை மென்பொருள் நம்பகமானதாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட், திறந்த மூல வலையமைப்பு மென்பொருளின் தேவை. ஏன் நம்ம வந்துட்டு இந்த திறந்த மூல மென்பொருள் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு கேட்குறோம்னா வலையமைப்பில் ஏற்படும் சிக்கல்களை கண்டறிவது கடினம். குறிப்பாக பல கணிப்பொறிகள் இணைக்கப்படும் போது சிக்கல்களும் அதிகரிக்கும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் நமக்கு வலையமைப்பு மென்பொருள்கள் தேவைப்படுகின்றன. இவை வலையமைப்பில் உள்ள சேவைகள், உறுப்பு கணினிகள், நெறிமுறைகள், வலையமைப்பின் தகவல் பாய்வு மற்றும் செயல்படாத பகுதிகளை பற்றிய அறிக்கைகளை அளித்து உதவுகின்றன. வலையமைப்பு மென்பொருள் கீழ்கண்ட முக்கிய செய்திகளாக வழங்குகின்றன. அறிவிப்பு செய்தி, அதுக்கப்புறம் வலையமைப்பு நிர்வாகி மற்றும் பயனர் எளிதாக வலையமைப்பின் அதன் வன்பொருள்கள் மற்றும் மென்பொருள்கள் செயல்படுகிறதா இல்லையா என அறிய உதவுகிறது. எச்சரிக்கை செய்தி. ஸோ 2 இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறிவிப்பு செய்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை செய்தி, அலர்ட் மெசேஜ். இப்பெல்லாம் எந்த பகுதியில் எப்போது ஏற்படுது என தெரிவிக்கிறது. அப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் போது யார் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஸோ அந்த திறந்த மூல வலையமைப்பு அதாவது ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க்கு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து யார் எந்த சிஸ்டமில் என்ன டவுன்லோட் பண்ணுறாங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க, என்ன அப்டேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்துட்டு அது என்னன்னா நோட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NRC FOSS. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ என்ன அப்ரிவேஷன் பாருங்க, நேஷனல் ரிசோர்சஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது NRC FOSS அப்ரிவேஷன். இது அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு இன்ஸ்டியூஷன் தான் என்ன அப்படின்னா இந்த NRC FOSS டு ஹெல்ப் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் FOSS இன் இந்தியா. ஸோ பார்த்தோம்னா இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு FOSS அப்படின்னா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய டெவலப்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸஸ் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். Apache Software Foundation, the Document Foundation, the Eclipse Foundation, Free Software Foundation, Linux Foundation, Open Courseware Consortium, Open Source Initiative. So these are the important the organization related to the open source அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். சரியா? ஹெட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் திறந்த மூலம் தொடர்புடைய அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BOSS. ஸோ அப்படின்னா பாருங்க அப்ரிவேஷன் பாருங்க, பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன். இதெல்லாம் வந்துட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டிங் இன் இந்தியா. ஸோ எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியாவில் பை CDAC, தட் மீன்ஸ் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், ஹெல்ப் டு ப்ராம்ப்ட் தி யூஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. இட் சப்போர்ட்ஸ் மெனி இந்தியன் லாங்குவேஜ். இந்தியன் லாங்குவேஜஸ் வந்துட்டு லாங்குவேஜஸில் வந்துட்டு என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு BOSS. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு லைசன்ஸ்லாம் இருக்குது. நம்ம சொன்னோமா இல்லையா, நான் புதுசாக தான் மாடிஃபை பண்ணால் சம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நான் வந்துட்டு சப்மிட் பண்ணோம், அவங்க ரிசல்ட் கொடுத்த வாட்டி தான் நான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு லைசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா Apache லைசன்ஸ் 2.0, BSD 3 கிளாஸ் நியூ ஆர் ரிவைஸ்டு லைசன்ஸு, BSD 2 கிளாஸ் சிம்பிளிஃபைட் ஆர் ஃப்ரீ BSD லைசன்ஸு, GNU ஜென்ரல் பப்ளிக் இது லைசன்ஸ். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. GNU அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ், GPL அப்படின்னு சொல்கிறாங்க அப்ரிவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GNU லைப்ரரி ஆர் லெசர் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸு. ஸோ MIT லைசன்ஸு, Mozilla பப்ளிக் லைசன்ஸ் 2.0, காமன் டெவலப்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ், Eclipse பப்ளிக் லைசன்ஸு. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ் மீடியத்தில் அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அது தமிழில் பார்த்தீங்கன்னா திறந்த மூல தொடர்புடைய உரிமைகள், லைசன்ஸ் அப்படின்னா உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
when you change the source code, OSS requires the inclusion of what you altered as well as your method. Say the software created after code modifications may or may not be available for free. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது நம்ம சோர்ஸ் கோட் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓப்பன் சோர்ஸ் ஆஃபருக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னா வந்துட்டு என்ன வந்துட்டு ஆல்டர் பண்ணாங்க, சரியா, என்ன மெத்தட் என்ன ஆல்டர் பண்ணாங்க, எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு இந்த அந்த மாதிரி பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம நியூவாக வந்துட்டு கிரியேட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் கோடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாமா அது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு என்னன்னா இந்த லைசன்ஸ் அந்த கமிட்டிஸ் தான் வந்துட்டு என்ன வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர். சில ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ என்ன வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம், சரியா. ஸோ although the terms are often used interchangeably, OSS is slightly different from freeware. ஸோ OSS அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீவேர் வந்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று தான் சொல்கிறாங்க. போத் டீல் வித் தி அபிலிட்டி டு டவுன்லோட் அண்ட் மாடிஃபை சாஃப்ட்வேர் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சார்ஜே. ஸோ சார்ஜ் வந்துட்டு கிடையாது, ஸோ அமௌண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருந்தால் ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரீ தான், சரியா, அமௌண்ட் கிடையாது. ஹவவர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் a concept developed in the அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1980s பை MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. MIT அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசர்ச்சர் இருக்காங்க. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன் இஸ் டிஃபைன்டு பை 4 conditions as outlined by the நான் ப்ராஃபிட் வேர் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். ஸோ நான் ப்ராஃபிட் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே கொடுப்பாங்கன்னா வந்து பலனை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ப்ராஃபிட்டே எதிர்பார்க்க மாட்டாங்க, சரியா. அவங்க பக்கத்தில் கொடுத்துட்டே இருப்பாங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்ம கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க, சரியா. ஸோ வந்துட்டு இலவசமாக வந்துட்டு சேவை பண்ணுற ஒரு சர்வீசஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 4 freedoms. ஸோ வந்துட்டு 4 அந்த 4 freedoms அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் அந்த 4 freedoms வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணுதோ, அதுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் தி OSS criteria which the open source initiative developed a decade later place more expenses of the modification of software and the consequences of altering source code, licensing and distribution. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் வந்தது, ஓகேவா. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது காஸ்ட் கிடையாது, ஸோ காஸ்ட் மட்டும் கிடையாது, ஆன சர்டன் அந்த 4 ஃப்ரீடம் அந்த ரூல்ஸ் வந்துட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரியா. ஸோ அதை பண்ணிச்சேன்னா ஓகே நீங்கள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் அது OSS அப்படிங்கிறது ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு அப்புறம் தான் வந்துட்டு வந்தது தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா மாடிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம நிறைய ஒரே சாஃப்ட்வேர் நீங்கள் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொன்றே இப்போ ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் பண்ணலாம், சரியா. சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதோடைய வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு வேறு மாதிரி வரும், அவுட்புட் வேறு மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம். ஸோ நிறைய கான்செப்ட்னா வந்துட்டு தொடர்ந்து நம்ம நிறைய ஆல்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் லைசன்சிங் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம், லைசன்சிங் வந்துட்டு கொடுத்துட்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். லைசன்சிங்னா என்னன்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் நம்ம வந்துட்டு ஆர்டர் வாங்கி அவங்கள்ட்ட வந்துட்டு பர்மிஷன் வாங்கிறது நம்ம பண்ண முடியும், சரியா. ஸோ ஆபிவிஷுவலி தி டூ ஓவர்லேப் some would say the differences between OSS and free software are more philosophical than practical. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ப்ராக்டிக்கலை விட பார்த்தீங்கன்னா பிளாசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃப்ரீவேர் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா, neither should be confused with freeware usually refers to proprietary software that users can download at no cost but whose source code cannot be changed. புரிஞ்சுதா இல்லையா. அப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் என்ன பண்ணலாம் வந்துட்டு சார்ஜ் வித்தவுட் சார்ஜ் நீங்கள் என்ன பண்ணலாம், அமௌண்ட் எதுவும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது மட்டும்தான். ஆனால் இதுக்கு என்ன பண்ண முடியாது, இதனுடைய சோர்ஸ் கோடில் போய் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. சோர்ஸ் கோட்னா ஒன்றும் கிடையாது, அதனுடைய வந்துட்டு மெயின் அந்த ப்ரோக்ராம்னு சொல்கிற மாதிரி தான் கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடிங் செட் ஆஃப் அந்த ப்ரோக்ராமில் போய் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனால் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் என்ன பண்ணலாம்னா நம்ம காஸ்ட் இல்லாமல் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடில் போய்ட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம். புரிஞ்சுதா. ஸோ இதான் வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி உங்களுக்கு என்னது சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓகேவா. ஸோ இதான் இந்த டாப்பிக்கை நம்ம தமிழில் பார்த்தலாமா. தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதேதான் திறந்தமூல மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருள் கிடைக்கிற அந்த வேறு அதுதான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், 2 கருத்துருக்களும் ஒரே பொருளை தருவது போல் தோன்றாலும் திறந்தமூல மென்பொருள் இலவச மென்பொருளிலிருந்து சிறிது மாறுபடுகிறது. 2 மென்பொருள் வகைகளிலும் மென்பொருளை தரவிறக்கம் செய்ய மற்றும் பயன்படுத்த எந்த கட்டுப்பாடும் தரவிறக்கம் செய்ய மற்றும் பயன்படுத்த எந்த கட்டுப்பாடும் இன்றி இலவசமாக கிடைக்கின்றன. இலவச மென்பொருள் என்ற கருத்து 1980 1 மார்க்கில் கேட்பாங்க. MIT-யை சேர்ந்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன் என்ற ஆராய்ச்சியாளரால் உருவாக்கப்பட்டது. இது லாப நோக்கமற்ற இலவச நான் ப்ராஃபிட் அப்படின்னா லாப நோக்கமற்ற இலவச மென்பொருள் அமைப்பு. அதை தெரிவித்த 4 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த 4 வசதிகளை பயனர்கள் தங்களது விருப்பம் போல் மென்பொருளை பயன்படுத்த உரிமம் அளிக்கிறது. அப்போ அந்த 4 இதுதான், சரியா. அந்த 4 வந்துட்டு என்னன்னா
4 வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்றாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம ஃப்ரீ காஸ்ட் இல்லாமல் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 4 இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது ஓகேவா. ஸோ அதை மாறாக 10 ஆண்டுகளுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட அப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து 10 வருஷம் கழிச்சு அப்போ 1990 சரியா. அப்போ வந்துட்டு OSS வந்தது. ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு கருத்துருவானது மென்பொருள் மாற்றம், தொடர் குறிமுறை திருத்தம், உரிமம் வழங்கல் மற்றும் விநியோகத்தில் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. பொதுவாக இரண்டும் ஒன்று போல் இருந்தாலும் திறந்தமூல மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருளுக்கு இடையேயான வேறுபாடுகள் செய்முறையை விட அதிகம் கருத்தியல் சார்ந்தவை. இலவச மென்பொருள் என்பது பயனர் எந்தவித செலவுமின்றி தரவிறக்கம் செய்ய பயன்படுத்தக்கூடிய தனி உரிமை மென்பொருள். எவ்வாறாயினும் அதன் மூலக்குறிமுறையை மாற்ற முடியாது. அப்போ மூலக்குறிமுறையை மாற்ற முடியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது. இதுவே வந்துட்டு பார்த்தா இலவச ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னா இலவச மென்பொருள் அமைப்பு. இதுவே பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா பார்த்தா திறந்த மூல மென்பொருளை பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இலவசமாக பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போய்ட்டு மூலக்குறிமுறையில் போய்ட்டு நம்ம மாற்றம் செஞ்சுக்கலாம் சரியா. ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பர்ஸு. ஸோ அதை தான் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு OSS ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் அண்ட் பில்ட் கனெக்ஷன்ஸ் இன் தி ஃபீல்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுற பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தா கிரியேட் பண்ணாதது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இது வந்துட்டு கொடுக்குது. என்னன்னா நம்ம ஸ்கில்ஸை வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கனெக்ஷன்ஸ் இன் தி ஃபீல்டு. ஸோ நிறைய டிவைசஸ் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டொமைன்ஸ் தட் டெவலப்பர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு தி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இன்க்ளூடே. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் ஓகேவா. இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தி என்னது பாருங்க டொமைன்ஸ் தட் டெவலப்பர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் தி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ வாட் ஆர் தி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டட் பை தி டொமைன்ஸ் தட் டெவலப்பர்ஸ்னு கேட்பாங்க சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டு எழுதணும். அப்போ என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டூல்ஸு, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பக் ட்ராக்கர்ஸ் அண்டு டாஸ்க் லிஸ்ட்டு, டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸு. ஸோ கம்யூனிகேஷன் டூல்ஸ் அப்படின்னா பார்த்தா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வந்து டூல்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் அந்த மாதிரி. டிஸ்ட்ரிபியூட்டட் ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வேணும். நெக்ஸ்ட் பக் ட்ராக்கர்ஸ் அண்ட் டாஸ்க் லிஸ்ட்டாக பக் அப்படின்னா வந்துட்டு எரர். ஸோ எரர் வந்துட்டு என்ன பண்ணால் எதாவது எங்கே எரர் வருது, எந்த வந்து சாஃப்ட்வேர் எரர் வருது நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஏன்னா நோட்டிஃபை பண்ணணும். அண்ட் டாஸ்க் லிஸ்ட்டு. ஸோ டாஸ்க் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த லிஸ்ட் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸு. டெஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுறது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாவது எரர் வருதா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு அந்த டீபக்கிங் டூல்ஸ், ஸோ எரர் கிளியர் பண்ணுற டூல்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணோம் ஓகேவா. அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதான் OSS ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து யூசரு, கான்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ஓனர், டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இது எல்லா கான்ட்ரிபியூட்டர். ஸோ இது எல்லாம் வந்துட்டு கனெக்ஷனாக சேர்ந்ததான் வந்துட்டு OSS ப்ராஜெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிரைட்டு நம்ம சொல்கிற பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இது சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே. OS நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, Windows 7 போடுறோம், Windows 8 போடுறோம், 10 போடுறோம், 11 போடுறோம். ஸோ அந்த அதெல்லாம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்துட்டு காப்பிரைட் சரியா ஓகேவா. காப்பிரைட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள், ப்ளஸ் லைசன்ஸ் ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு OSS ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு டெவலப்பர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்னா சோர்ஸ் கோடு. ஸோ டெவலப்பர் இருக்காங்க. ஸோ அந்த சோர்ஸ் கோடு அவங்க வந்து கம்பைல்டு அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போய்ட்டு சோர்ஸ் கோடு இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோடை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நியூவாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நியூவாக வந்துட்டு என்ன இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு என்ன பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெவலப்பர் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமை போய்ட்டு அதுக்குள்ளே கம்பைல் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போய்ட்டு சோர்ஸ் கோடை பார்த்துட்டு அதில் போய்ட்டு என்னென்னா வந்துட்டு சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தட் மீன்ஸ்னா சிங்கிள் சாஃப்ட்வேரை மல்டிபிள் யூசர்ஸ் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா இல்லையாப்பா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரியேட் பண்ண இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணவர் சரியா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இது வந்துட்டு அவர் மேக் பண்ண ப்ரோக்ராமு. ஸோ அதனுடைய வந்துட்டு அதுக்கு இருக்கிற சோர்ஸ் கோடு. ஸோ இதை வந்து நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ ஒவ்வொரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறாங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ சம் என்னது சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் வேர்ல்டுக்கு வந்துட்டு நியூவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் 3 ப்ராஜெக்டாக உங்களுக்கு நம்ம விசிபிலிட்டிக்கு வருது. ஸோ அதான் சொல்கிறாங்க சரியா. ஸோ இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்னா வந்துட்டு மாடிஃபை பண்ணது ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸு. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெனிஃபிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வி கேன் செலக்ட் அண்ட் யூஸ் எனி சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ் யுவர் அவர் நீட்ஸு. ஸோ எது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ ஆன்டிவைரஸ்லேயே பார்த்தா நம்ம நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு
அவேரா இருக்குது, அவாஸ்ட் இருக்குது, சொந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம விண்டோஸில் பார்த்தா விண்டோஸ் 7 இருக்குது, விண்டோஸ் எக்ஸ்பி இருக்குது, 2003 இருக்குது, 7 இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எது வேணுமோ அதை வந்து பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. தி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆஃபர் கேன் பி யூஸ்டு வித்தவுட் எனி காஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ எந்த காஸ்ட்டும் வந்து கிடையாது. ஆனால் நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த நம்ம வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் சரி, ஆன்டிவைரஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மந்த்லி மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். சரியா? ஸோ லைசன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 1 இயருக்கு அப்படின்னா வந்துட்டு 1 இயருக்கு வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் அந்த வாரண்ட்டி அதாவது சொல்கிறது அது லைசன்ஸு. ஸோ நீங்களா நெட்டில் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஆன்டிவைரஸ் வந்துட்டு அந்த 1 மந்த்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணுற நெட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸு. சரியா? ஸோ அமௌண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆஃபர் கேன் பி யூஸ்டு வித்தவுட் எனி காஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். எந்த ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, நிராகரிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி கேன் ஷேர் அவர் ஐடியாஸ் வித் தி டீம், ரைட் தி ரெக்கார்டு கோட் அண்ட் ஷேர் இட் வித் மெனி. அப்போ என்ன நம்ம ஐடியா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீம் ஏன்னா வந்துட்டு நம்ம புதுசாக கண்டுபிடிச்சது என்ன பண்ணோம், ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்புகிறோமா, அப்போ அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஏதாவது ட்ராபேக்னு நம்ம சொல்லுவாங்க, அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ் வி கேன் ஐடென்டிஃபை தி ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ், வி கேன் லேர்ன் மெனி ஐடியாஸ் அண்ட் மேக் அவர் ப்ரோக்ராம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மோர் எஃபிஷியன்ட். அப்போ நம்ம ஸ்கில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ரைட்டிங் ஸ்கில் இருந்தாலும் சரி, எதாவது ப்ரோக்ராமிங் ஸ்கில் எது வேணாலும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தி கோடிங் இன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் பீயிங் groomed by many enthusiastic members of the group. So if we report problems that we have in the program, they are quickly mended by the group's effort. ஸோ இப்போ நம்ம இப்போ நியூவாக உனக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கொடுப்போம், அவங்கள நாலேஜபிள் ப்ரோக்ராமர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ் வி கேன் மேக் சேஞ்சஸ் டு தி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ வி கேன் ஆட் தி மோஸ்ட் ரெக்கர்ட் ஃபீச்சர்ஸ் இன் தி சாஃப்ட்வேர். நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம், இவ்வளோ தான் பண்ணுவது கிடையாது, நம்ம நோ லிமிட்னு சொல்கிறாங்க. மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ யூசர் ஃப்ரெண்டாக வந்துட்டு யூசர் என்னன்னா அவங்க கேட்குறத வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கும். சரியா? யூசர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ லைக் பெனிஃபிட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆல்சோ ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு ட்ராபேக்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டிஃபிகல்ட் டு ஒர்க் ஃபார் பிகினர்ஸ். ஸோ புதுசாக வரீங்கனால ஏன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஸோ அது இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அவங்க டிஃபிகல்ட் டு ஒர்க் ஃபார் பிகினர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் டு அதர் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதர் சாஃப்ட்வேருக்கு நம்ம ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சம்டைம் லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்காது. சர்வீஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வித் ஹார்ட்வேர் கம்பேட்டபிள். ஹார்ட்வேருக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கும். சரியா? நம்ம பண்ணுற சாஃப்ட்வேர் வந்துட்டு ஹார்ட்வேருக்கு வந்து என்ன அக்சஸ் பண்ணாது. ஸோ அக்செப்ட் பண்ணாமல் நமக்கு சில டைமில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சில சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில சாஃப்ட்வேர் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட்வேர் சிஸ்டமோட ஹார்ட்வேர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்காது, ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா NS2 இருக்குது, ஓப்பன் NMS இருக்குது, Ubuntu, MySQL, PDF கிரியேட்டர், ஓப்பன் ஆஃபீஸ். என்ன சொன்னா ஓப்பன் ஆஃபீஸ் சொன்னா பாருங்க, ஜிப், GNU, கேஸ், ஜிம்ப், பிளண்டரு, Audacity, VLC. ஸோ VLC பிளேயர் நம்ம பண்ண மீடியா பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதே Mozilla Firefox, ப்ரௌசரு, அதாவது மேக்னெட்டோ, ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு, PHP. ஸோ நம்ம PHP படித்தோமா இல்லையா, முன்னாடி வந்துட்டு லெசன் PHP படித்தோமா. ஸோ 5th 6 7 படித்தோமா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ். அப்போ யார் வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணலாம், நீங்கள் கோடிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் சிமுலேஷன் டூலு. ஸோ நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம NS2 பார்த்தோம், அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோமா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா NS2. ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம்னா தமிழில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ் அதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். ஸோ திறந்தமூல மென்பொருள் மற்றும் அதனை உருவாக்குபவர்கள் பார்த்தீங்கன்னா திறந்தமூல மென்பொருள் திட்டம் என்ற ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இந்த துறையில் திறமையை வளர்க்கவும் உறவுகளை ஏற்படுத்தவும் உதவுகிறது. நிரலாளர்களின் பங்களிப்பினால் திறந்தமூல மென்பொருள் சமுதாயம் கீழ்க்கண்ட நன்மைகளை பெறுகிறது. என்னன்னா கம்யூனிகேஷன் டூல், தகவல் தொடர்பு கருவிகளை, பகிர்வு சீர்திருத்த கட்டுப்பாடு அமைப்புகள், பிழை கண்காணிப்பாளர் மற்றும் பணிக்கான பட்டியல், சோதனை மற்றும் பிழை திருத்தம் கருவிகள். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய அட்வான்டேஜ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் திறந்தமூல மென்பொருள் கருவிகளின் நன்மைகள். ஸோ இப்போ என்னன்னா பலவித திறந்தமூல மென்பொருள்கள் உள்ளன. எனவே நமக்கு பொருத்தமான மென்பொருளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியும். ரெண்டாவது, மென்பொருளின் அனைத்து வசதிகளையும் எந்தவித செலவும் கட்டுப்பாடுமின்றி பயன்படுத்த முடியும். நமது திட்டம் கருத்துக்களை குழுவிடம் பகிர்ந்து கொள்ளவும் குறிமுறைகளை எழுதி அதை பலரிடம் பகிரவும் முடியும். குழுவில் உள்ள பலரது நிரல் எழுதும் உத்திகளை அறிய முடிவதால் நமது நிரல் எழுதும் திறனை வளர்த்துக் கொள்ள முடியும். திறந்தமூல மென்பொருளில் உள்ள குறிமுறைகள் ஆர்வத்துடன் இணைந்த பல நிரல்கள் மூலம் உருவாக்கப்படுகின்றன. எனவே நாம் நிரலில் ஏதேனும் பிழை இருப்பதாக தெரிவித்தால் அது குழுவில் உள்ள பலரால் விரைவாக சரி செய்யப்படும். நாம் திறந்தமூல மென்பொருளில் மாற்றம் செய்ய முடிவதால் நமக்கு தேவையான வசதியை மென்பொருளில் சேர்த்துக்கொள்ள முடியும். பல திறந்தமூல மென்பொருள்கள் பயனர் பயன்படுத்த எளிதானவை அப்படின்னு சொல்றாங்க. நன்மைகள் இருப்பது மாதிரி இது தீமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சில மென்பொருள்கள் புதிய பயனருக்கு பயன்படுத்த கடினமான, புதுசாக வர பயனருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில மென்பொருள்கள் பிற மென்பொருளுடன் இணக்கம் இல்லாமல் இருப்பதால் அவற்றுக்கிடையே பரிமாற்றப்படும் கோப்புகளை பயன்படுத்த முடிவதில்லை. சரி, அக்செப்ட் பண்ணிக்காது. சரியா? அதான் வந்துட்டு இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இலவசமாக கிடைப்பதால் பிழைத்திருத்தம் செய்யும் பணியில் உள்ள சிலர் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. சேவை மற்றும் ஏன்னா
இப்போ நம்ம அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஃப்ரீயாக வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அமௌண்ட் கொடுத்து வாங்கினா இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆஃபர் அந்த மாதிரிலாம் என்ன வந்துட்டு அதை வந்து பார்த்து தான் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சேவை மற்றும் மனுப்பொருளுடன் இணைந்து பணியாற்ற முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதோட வந்துட்டு நம்ம சேர்த்து நம்ம பணியாற்ற முடியாது. நம்ம கொடுப்போம், அவங்க பார்த்து கொடுப்பாங்க. சரி, அவங்களோட நம்ம சேர்ந்து வந்துட்டு என்ன ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் பார்த்தா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NS2 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதை தான் நம்ம என்ன பண்ணோம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். NS2 அப்படின்னா நெட்வொர்க் சிமுலேஷன் டூல். நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் வெர்சன் 2 அந்த 2ங்கிறது வெர்சன் 2 சரியா? ஸோ இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சிமுலேஷன் இஸ் a method whereby a software program methods the activities of a network by calculating the communication between the different network objects such as routers, nodes, switches, access points, etc. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சிமுலேஷன் அப்படின்னு என்னன்னா ஒரு மெத்தட். ஸோ என்ன அப்படின்னு வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாடல்ஸ் தி ஆக்டிவிட்டிஸ் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் சரி. நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் சரியா? ஸோ வந்துட்டு நம்ம என்னென்ன கால்குலேட் அந்த கம்யூனிகேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ யார் எவ்வளோ நேரம் வந்து என்னென்ன ஃபைல் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அந்த ஃபைலோட சைஸ் என்ன, எவ்வளோ நேரம் அந்த ஃபைல் சென்ட் ஆகுதுங்கிற அந்த எல்லா அந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண நம்ம ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபைலை ஷேர் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ அதோட எல்லா ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ண அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி வந்துட்டு ஒரு இது என்னென்னா ஒரு ஃபைல் ஒரு ப்ரோக்ராமாக வந்துட்டு அந்த மாடலாக வந்துட்டு என்னென்னா வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்துட்டு பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு சரியா? அதான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு நெட்வொர்க் சிமுலேஷன் நம்ம சொல்கிறோம். சில பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் சிமுலேட்டர் இஸ் a சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் ரெப்ளிகேட்ஸ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் சிமுலேஷன் மேலே ஸோ நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். தட் ரெப்ளிகேட்ஸ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ரெப்ளிகேட் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொடுக்குறது ரிப்ளை பண்ணுறது சரி. அப்போ என்னங்க நடக்குது நெட்வொர்க்கில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு ரிப்ளை பண்ணி கொடுக்குறதா வந்துட்டுன்னா நம்ம நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிமுலேட்டர்ஸ் தி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் டைப்பிக்கலி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் டிவைசஸ் டிராஃபிக் எக்ஸெட்ரா. ஸோ என்ன வந்துட்டு அந்த டிவைஸில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது, டிராஃபிக் இருக்கா இல்லை எக்ஸெட்ரா. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் மாதிரி நமக்கு சொல்லிவிடும் சரி. அப்போ ஒரு சேஃப்டி ஒரு செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறதா வந்துட்டு நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் யூசர்ஸ் கேன் தென் அடாப்ட் தி சிமுலேட்டர் டு அக்கம்ப்ளைஸ் their precise analysis needs. The network parameters define the state of the network. That means node placement, existing links. ஸோ எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கா, கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கா, எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கும். அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ், டேட்டா டிரான்ஸ்மிஷன், லிங்க் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா, டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து சொல்லும். சிக்னிஃபிகன்ட் அவுட்புட் ஆஃப் சிமுலேஷன் இஸ் ட்ரேஸ் ஃபைல்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஓகேவா? ஸோ வந்துட்டு ட்ரேஸ் ஃபைல் அப்படின்னா என்னன்னா சிக்னிஃபிகன்ட் அவுட்புட் ஆஃப் சிமுலேஷன் இஸ் ட்ரேஸ் ஃபைல். ஸோ ட்ரேஸ் வந்துட்டு நகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா? அப்போ வந்துட்டு என்ன அங்கே நடக்குதோ அது என்ன அந்த அவுட்புட் எல்லாத்தையும் என்ன பண்ணாது வந்து கோட் பண்ணி ஒரு சார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கும். ட்ரேஸ் ஃபைல்ஸ் கேன் டாக்குமெண்ட் எவரி இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் தி சிமுலேஷன் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ என்ன நடக்குதோ அது வந்துட்டு ஃபெயிலியராக இருந்தாலும் சரி சக்ஸஸாக இருந்தாலும் சரி நடக்கிற அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு என்ன ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சிமுலேஷனாக வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NS2 in the abbreviation of network simulator version 2 ஓகேவா? அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் கன்சிடர்ட் எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்ட் ஈவெண்ட் டிரைவன் ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர் இன் கம்ப்யூட்டர். அதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமாக வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. OTCL அண்ட் C++ யூஸ் டு கிரியேட் அண்ட் ரன் NS2. ஸோ NS2 நெட்வொர்க் சிமுலேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சிமுலேஷன் அந்த நெட்வொர்க் சிமுலேஷன் வந்துட்டு நம்ம என்னன்னா அதை வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அதாவது யூஸ் பண்ண கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா OTCL அண்ட் C++. ஓகே OTCL அண்டு OTCL அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு C++. ஸோ இது ரெண்டு லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நாம் இந்த NS2 வந்துட்டு ரன் பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம் அண்டு ரன் பண்ணுறோம் சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா NS2 ஒர்க்ஸ் ஆன் விண்டோஸ் அண்டு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ என்னன்னா NS2 எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும். தட் சப்போர்ட்ஸ் வைட் ஆர் வயர்லெஸ் நெட்வொர்க் அண்ட் ஆல்சோ யூஸ் தி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ். ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா சிங்கிள் யூஸ் இன்டர்ஃபேஸ் சரியா? ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா சிங்கிள் யூஸை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். தட் மீன்ஸ் MS-DOS. ஸோ அந்த கமாண்ட் லைனில் வந்துட்டு ஒர்க் ஆகுதும் வந்து இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் API application programmable interface, a pure event based software tool with a super simulation design. It has a more models which help the user to get the desired output easily. So அவங்க யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப என்ன வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? ஸோ இதான் பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நெட்வொர்க் சிமுலேஷன் அதாவது வெர்சன் 2 நெட்வொர்க் சிமுலேஷன் வெர்சன் 2 அதான் வந்துட்டு NS2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு இது தமிழை நம்ம சொல்லிடலாம். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு கணிப்புரை வலையமைப்பில் வந்து நெட்வொர்க் சிமுலேஷன் என்பது வலையமைப்பின் செயல்பாட்டை விளக்கும் ஒரு மாதிரி அமைப்பு, ஒரு மாடல் தான் சொல்கிறாங்க. அது உள்ள என்ன நடக்குதுன்னு வந்துட்டு இப்போ ரிசர்ச் பண்ணி கொடுக்குறதா ரிசல்ட் கொடுக்குறதா வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குற ஒரு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வலையமைப்பின் செயல்பாட்டை அதன் பல உறுப்புகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வதை கணிப்பதன் மூலம் விளக்குகிறது. நெட்வொர்க் சிமுலேட்டர் என்ற மென்பொருள் கணினி வலையமைப்பின் செயல்பாட்டு மாதிரியை காட்டும் மென்பொருள் ஆகும். சிமுலேட்டரில் வலையமைப்பானது அதில் உள்ள சாதனங்கள், தகவல்கள், பாய்வு போன்றவற்றால் விளக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் ஆராயப்படுகிறது. பொதுவாக பயனர்கள் இந்த மாதிரி வலையமைப்பின் செயல்பாட்டை ஆராய்வதற்கு பயன்படுத்துகின்றனர். வலையமைப்பில்
தரவில் இருந்து வரும் மதிப்புகள் வலையின் நிலை மற்றும் செயல்பாட்டை தீர்மானிக்கின்றன. சிமுலேஷனின் முக்கிய வெளியீடு ட்ரேஸ்கோப்பு ஆகும். ட்ரேஸ்கோப்புகள் சிமுலேஷனின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆவணமாக்குகிறது. அப்போ பார்த்தா நம்ம ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறோன்னா வந்துட்டு அது ஒரு அதாவது என்னன்னா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோம். சரியா? ஸோ பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோம். இது வந்துட்டு ஒரு ஆடியோ ஃபைல் சென்ட் பண்ணுறாங்களா, வீடியோ ஃபைல் சென்ட் பண்ணுறாங்களா, எந்த ஈச் அண்ட் எவரி எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு ஒரு என்னன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வந்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஃபைலாக வந்துட்டு சேவ் பண்ணிக்கும். சரி, அதான் ட்ரேஸ்கோப் ஒரு காப்பி வந்துட்டு எடுத்து வச்சுக்கும். ஸோ வந்துட்டு ஃபியூச்சர் யூஸ்க்காக. ஓகேவா? NS2 என்பது நெட்வொர்க் சிமுலேஷன் பதிப்பு 2 என்பது சுருக்கமாகும். இது பொதுவாக வலையின் தொடர்பு மற்றும் நிகழ்வு சார்ந்த ஆய்வுக்கான திறந்தமான சிமுலேஷன் வகை சார்ந்த மென்பொருள் ஆகும். NS2 உருவாக்கம் மற்றும் உருவாக்கத்துக்கு மற்றும் இயக்கத்துக்கு வந்துட்டு OTCL மற்றும் C++ உதவுகின்றன. ஸோ உருவாக்கத்துக்கு வந்துட்டு OTCL மற்றும் C++ங்கிறது வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு. NS2 விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இயங்கு தளங்களில் இயங்கக்கூடியது. விண்டோஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். இது கம்பி மற்றும் கம்பிலா வயர்டு நெட்வொர்க்கில் யூஸ் ஆகும், வயர்லெஸ்லேயும் வந்துட்டு யூஸ் ஆகும். இது ரெண்டுலேயும் வந்துட்டு என்ன கம்ஃபர்டபுளாக வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது கட்டளை வரி பயனர் இடைமுகத்தையும் API என்ற நிகழ்வு சார்ந்த மென்பொருள் கருவியையும் பயன்படுத்துகிறது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் கமாண்ட் லைன். ஸோ எல்லாத்திலும் வந்துட்டு என்ன ஒர்க்கை வந்துட்டு எல்லாத்திலும் வந்துட்டு யூஸ் ஆகுது, எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள பல மாதிரிகள் மூலம் பயனர் விரும்பும் வெளியீட்டை எளிதில் பெற முடியும். இதற்கு நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ண என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு யூஸர் என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போனோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு ஓப்பன் NMS என்ன அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் NMS. ஸோ ரொம்ப ஈஸி தான் வந்துட்டு. ஓப்பன் NMS அப்படின்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓப்பன் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஏ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் கிரேடு நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ பார்த்தோம்னா நெட்வொர்க் சிமுலேஷன் அப்படிங்கிறது உள்ள நடக்கிற இன்சிடென்ட் வந்துட்டு என்ன பண்ணால் காப்பி பண்ணி வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோம். சரியா? ஆனால் ஓப்பன் NMS அப்படிங்கிறது நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த நெட்வொர்க் உள்ள என்ன நடக்குது ஈச் அண்ட் எவரி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மெயின் கண்ட்ரோலர் யார் அப்படின்னா இவங்க தான். சரியா? ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மெயின்டைன்ட் பை a community of users developers and by the open NMS group. இட் ஆஃபரிங் சர்வீசஸ் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். ஸோ இதை பார்த்தா வந்துட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது எல்லா சப்போர்ட்டையும் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி கோல் இஸ் ஃபார் ஓப்பன் NMS is to be an actually distributed scalable management application platform for all features of the FCAPS. So fault, configuration, accounting, performance, security. So இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது யார் அப்படின்னா இந்த மெயின் இந்த கான்செப்டுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ன NMS ஓப்பன் NMS அந்த குரூப் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பிரசன்ட் தி எம்பசி சிசிஎன் ஃபால்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபால்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை அதுக்காக வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இன்டெண்டட் டு கோப் tens of thousands of devices from a single server as well as such unlimited devices using a cluster of servers. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இதோட என்னன்னா இதை நம்பி என்ன பண்ணாங்கன்னா thousands of devices from single server ஒரு சின்ன சர்வரில் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் சர்வரில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1000 டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இந்த சிங்கிள் அந்த ஓப்பன் NMS என்ன பண்ணுதுன்னா நமக்கு மானிட்டர் பண்ணுது. சரி, அப்புறம் 1000 கம்ப்யூட்டர்களோட உள்ள என்ன நடக்குது, அது நெட்வொர்க்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணி யார் வந்துட்டு கண்டுபிடிச்சு மானிட்டர் பண்ணுறாங்கன்னா இந்த NMS அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓப்பன் NMS கம்ப்ளீட்ஸ் டிஸ்கவரி என்ஜின் டு ரொட்டீன்லி கான்ஃபிகர் அண்ட் மேனேஜ் நெட்வொர்க் டிவைசஸ் வித்தவுட் ஆப்ரேட்டிங் இன்டர்ஃபேஸ். எந்த ஆப்ரேட்டரும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா வந்துட்டு இந்த NMS என்ன பண்ணிக்கோ ஃபுல்லாக வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா. ஸோ வந்துட்டு ஓப்பன் NMS வந்து எப்படி ரிட்டன் பண்ணிக்கணும்னா ஜாவா. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ட் இஸ் இஸ்யூட் அண்டர் தி GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். GNU அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் NMS இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் தி நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் வித் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன்ஸ். இம்பார்ட்டன்டான ஒன் மார்க். அப்போ ஓப்பன் NMS அப்படி தான் வந்துட்டு உலகத்திலேயே முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன் சொல்கிறாங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் இன் திஸ். 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மெரிடியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹரிசான். ஓகேவா? மெரிடியன் அண்ட் ஹரிசான் 2 டைப் இருக்குது ஓப்பன் NMSல. when we need stability and long term support choose மெரிடியன். அப்போ லாங் டேர்ம் சப்போர்ட் வேணா நான் வந்து மெரிடியனை செலக்ட் பண்ணுவேன். which is best for enterprises as well as business. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு என்டர்பிரைஸ் ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், மெரிடியன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசான் யூஸ்டு வேறு இன்னோவேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ இன்னோவேஷன் வந்துட்டு ஒரு ஏதாவது மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் வந்து ஹரிசான் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் பெஸ்ட் ஃபார் IT எக்கோசிஸ்டம். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹரிசான் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ டெக்னாலஜி மானிட்டரிங் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் NMS was released in 1999. ஓப்பன் NMS எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1999 by Steve Gills, Brian Weaver and Luc Rinfers. ஓகேவா? ஸோ in 2004 ஓப்பன் NMS group was created by Balang. அப்போ ஓப்பன் NMS எப்போ வந்ததுன்னா வந்துட்டு 1999. சரியா? NMS குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 2004. ஸோ மேட் Brosowski and David Hustons. ஓகேவா? இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா அண்ட் கேன் ரன் ஆன் ஆல் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இட் கிவ்ஸ் ஆஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன், டிஸ்கவரி அண்ட் ப்ரொவைஷனிங், சர்வீஸ் மானிட்டரிங் அண்ட் டேட்டா கலெக்ஷன்.
won lot of awards for best of open source software. ஸோ நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா பாலங் மேட் அது ரெண்டு எல்லாரும் இந்த 3 பேரும் சரியா. ஸோ என்ன பண்ண ஜாவாவில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்லையும் வந்துட்டு ரன் ஆகும். C++, ஜாவா அந்த மாதிரி எல்லாத்துலையும் ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் என்எம்எஸ் ஹேஸ் 3 மெயின் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் சரியா. இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியரில் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது 3 மார்க்கில் சரியா. லிசன் பண்ணுங்க. ஸோ என்னன்னா சர்வீஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மானிட்டரிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா கேதரிங்கு, நெக்ஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வேற நம்பர் ஆஃப் மானிட்டர் மாடியூல்ஸ் கேன் கவர்ன் இஃப் நெட்வொர்க் பேஸ்டு சர்வீசஸ். தட் மீன் ICMP, HTTP, DNS. ICMP இன்டர்நெட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால், HTTP அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், DNS அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம் சரியா. ஸோ என்னன்னா சர்வீஸ் மானிட்டரிங் அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்பர் ஆஃப் மானிட்டர்ஸ் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி நம்ம கவர்ன் பண்ணிட்டு இருப்போம் சரியா. ஸோ தட் அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வெப்சைட்டு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா அதுக்கு தகுந்த நம்ம சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட்டா கேதரிங் பை யூசிங் SNMP அண்ட் JMX. SNMP அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால், JMX அப்படின்னா ஜாவா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து புக்கில் இருக்காது, நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. SNMP அப்படின்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால், JMX அப்படின்னா வந்துட்டு ஜாவா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் ஓகேவா. ஸோ அது என்னன்னா வந்துட்டு டேட்டா கேதர் பண்ணுறது வந்துட்டு இவங்க தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் விச் காம்ப்ளிசஸ் ஆஃப் அலாரம் ரிடக்ஷன் அண்ட் ரோபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் வித் அக்லரேஷன்ஸ் அண்ட் டியூட்டி ஷெடியூல்ஸ். ஸோ இந்த டைமில் இதான் நடக்கணும், இது வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஃபைல் சென்ட் ஆகல, டிலே ஆகுது, அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாத்தையும் வந்துட்டு கொடுக்குறது மேனேஜ் பண்ணுறது யாருன்னா வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் யூஸ் இன் தி ஓப்பன் என்எம்எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் என்எம்எஸ் இஸ் ரெகக்னைஸ்டு ஃபார் இட்ஸ் ஸ்கேலபிலிட்டி. ஸோ என்ன இதுக்காக நம்ம வந்து முக்கியமாக நம்ம இது பண்ணுறோம்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலபிலிட்டி வந்துட்டு ஒரே மாதிரி சரியா கரெக்டாக வந்துட்டு ஒரே ரேஞ்சில் போகிறது. அப்போ வந்துட்டு கீழேயும் போகாது, ரொம்ப அதிகமாகவும் போகாது, ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ தட் இட் கேன் பி ஈஸிலி யூஸ்டு டு ஹேண்டில் எ ஸ்மால் SMP network. It is also accessible enough to be used in place of a large enterprise management products such as HP, OpenView, IBM MicroMuse or IBM Divoli. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In this period of increased competition and cyber crimes, the organizations may have some spy hardware, soft rivals, open source hardware technology helps in such threats. ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது காம்படிஷன் வருது, சைபர் கிரைமில் காம்படிஷன் வரும்போது என்னன்னா நமக்கு த்ரெட்ஸ் வந்துட்டு நிறைய வரும் இல்லையா. ஸோ ஹார்ட்வேர் வந்துட்டு ப்ராப்ளம் ஏதாவது வந்துட்டு ஸ்பை ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹார்ட்வேர் டெக்னாலஜி வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தேவைப்பட்டது. ஸோ இன் திஸ் டெக்னிக் வி கெட் தி components of the hardware and its circuit diagram so that we have remove suspicious spyware if found. அப்போ ஏதாவது வந்துட்டு நம்ம என்னன்னா ஹார்ட்வேரில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருது, நம்ம அதாவது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது எதை வேணால் நம்ம டவுன்லோட் பண்ண அப்படிங்கும்போது ஸோ சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா ஹார்ட்வேர் வந்துட்டு அதை ஸ்பாயில் பண்ணினா நமக்கு வந்து என்டையர் சிஸ்டமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம தவிர்க்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஹார்ட்வேர் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதான் பார்த்தீங்க பாருங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா ஃப்ரீ. ஸோ இந்த ஹார்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இது பண்ணிக்கிறது. ஸோ ரீமிக்ஸு, ரீமேக்கு, ரீமேனுஃபேக்சர், ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டீரியரு. ஸோ என்னென்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பொழுது ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர்னு கொடுத்தாங்கன்னா மேலே அதை எழுதிட்டு நீங்கள் இது பண்ணணும். ரீமிக்ஸு, ரீமேக்கு, ரீமேனுஃபேக்சர், ரீடிஸ்ட்ரிபியூட், ரீசெல், ஸ்டடி அண்ட் லேர்ன் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் ஓகே. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம என்ன அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம நெட்டில் நம்ம சாஃப்ட்வேர் இது பண்ணும்போது வந்துட்டு நம்ம நிறைய டவுன்லோட் பண்ணுறோம், நெட்வொர்க்கில் நிறைய டிரான்சாக்ஷனில் வந்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வரும்போது நமக்கு ஏதாவது வந்துட்டு நம்ம ஸ்பைவேர் வரும் இல்லையா. ஸோ நம்ம ஸ்பைவேர் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது நமக்கு வந்துட்டு ட்ரோஜன்ஸு, வைரஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது என்னன்னா நம்ம ஹார்ட்வேர் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நம்ம ஹார்ட்வேர் நல்லா இருந்தால் தான் உள்ள சாஃப்ட்வேர் நல்லா ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹார்ட்வேர் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்ததாக வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர். ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சரியா. இவ்வளோ முடிஞ்சிச்சுப்பா ஓகேவா. அது ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோதான். இந்த லெசனே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரே கிளாஸ் நம்ம வந்துட்டு இந்த லெசனே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா தமிழில் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். திறந்த மூல வன்பொருள் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஓப்பன் என்எம்எஸ் அதை நம்ம சொல்ல மட்டுமா ஓப்பன் என்எம்எஸ் சரியா. ஸோ அதை நம்ம சொல்லிடலாம். ஸோ அது சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே முடிச்சோம் தானே. ஃபுல்லாகவே எல்லாமே கான்செப்ட் எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் ஓகே அவ்வளோதான். ஐடி எக்கோசிஸ்டம் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ தமிழில் பார்த்தலாம் பாருங்கள் ஓப்பன் என்எம்எஸ். ஸோ ஓப்பன் என்எம்எஸ் என்பது இலவச மற்றும் திறந்தமூல வசதியுடன் வெளிவந்து தொடக்க காலத்தில் தரமான வலையமைப்பு, கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை அமைப்பு ஆகும். இது பல பயனர்கள், நிரலாளர்கள் மற்றும் ஓப்பன் என்எம்எஸ் குழுக்கள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இக்குழு மென்பொருள் சார்ந்த சேவை, பயிற்சி மற்றும் உதவிகள் அளிக்கிறது. ஓப்பன் என்எம்எஸ்ஸின் குறிக்கோள் என்ன அப்படின்னா ஃபால்ட் கான்ஃபிகரேஷன் அக்கார்டிங் FCIPS அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து வசதிகளையும் வழங்குவதாகவும் தற்போது ஃபால்ட்டட் பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியத்துவம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பல ஆயிரக்கணக்கான கணினி இணைந்த சேவையகமாயினும் கணிலடங்காத கணினிகள் இணைந்த பல சேவையகமாயினும்
ஆயினும் சமாளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. ஓப்பன் என்எம்எஸ்ஸில் உள்ள கண்டறியும் சாதனம் டிஸ்கவரி என்ஜின் தொடர்ந்து பயனர் குறியீடு ஏதும் இன்றி தானாக வலையமைப்பை கட்டுப்படுத்துகிறது. இது ஜாவா மொழியில் எழுதப்பட்டு GNU உரிமையின் கீழ் வெளியிடப்படுது. ஜாவால தான் வந்து எழுதுறாங்க. GNUல வந்துட்டு என்னன்னா அது உரிமை லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓப்பன் என்எம்எஸ் திறந்தமூல வசதியுடன் வெளிவந்த உலகின் முதல் வலையமைப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மென்பொருள் ஆகும். இதில் 2 இருக்கு. மெரிடியன் 1, ஹரிசான் இருக்கு. மெரிடியன் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நம்ம திறன் மற்றும் நீண்ட கால சேவை வேண்டுமெனில் மெரிடியன் வகையை தேர்ந்தெடுக்கலாம். இது நிறுவனம் மற்றும் வியாபார அமைப்பிற்கு ஏற்றது. ஹரிசான் புதிய கண்டுபிடிப்புகள் அடிக்கடி தேவைப்படும் IT எக்கோசிஸ்டம் ஏதாவது மோட்டிவேஷன் இன்னோவேஷன் ப்ரோக்ராமுக்காக யூஸ் பண்ணுறது. 1999 ஓப்பன் என்எம்எஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஸ்டீவ் ஹில்ஸ், பிரையன் வீவர் மற்றும் லூக் ரிப்பன்ஸால் வெளியிடப்பட்டது. 2004 ஓப்பன் என்எம்எஸ் குழுவானது பலூக் மாட்ஃப்ரோகாவ்ஸ்கி மற்றும் டேவிட் ஹஸ்டல் ஆல் உருவாக்கப்பட்டது. இது ஜாவா மொழியில் எழுதப்பட்டது. பல வகையான பணித்தளங்களில் வேலை செய்கிறது. இது நமக்கு நிகழ்வு மேலாண்மை அறிவிப்பு, கண்டுபிடித்து வழங்குதல், சேவை கண்காணிப்பு மற்றும் தரவு சேகரிப்பு வசதி அளிக்கிறது. சிறந்த திறந்தமூல மென்பொருளுக்கான பல விருதுகளை பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. இப்போ ஓப்பன் என்எம்எஸ் பார்த்தோன்னா ஓப்பன் என்எம்எஸ் அதன் மேற்பட்ட தன்மைக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது சிறிய SMP வலையமைப்பை மேலாண்மை செய்யக்கூடியது. மேலும் பெரிய ஹெச்பிலிருந்து சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் IBM வரைக்குமே ஒர்க் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திறந்த மூல வன்பொருள். ஓகே, நமக்கு பார்த்தோன்னா ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் டைட்டில் கொடுக்காமலேயே பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு டயக்ராம்குள்ள இங்கே வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டென்ட் சரியா தமிழ் மொழியில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் உலகில் போட்டி மற்றும் இணைய கூற்றம் அதிகரித்துள்ளது. தனிநபர் நிறுவனம் பயன்படுத்தும் பொருட்களில் போட்டி நிறுவனத்தில் வைக்கப்பட்ட உளவு பார்க்கும் வன்பொருட்கள் இருக்கக்கூடும். உளவு பார்க்கணும் வந்து ஸ்பை இருக்கும். சரி, அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஸ்பை வந்துட்டு என்ன பண்ணால் அவங்க வந்துட்டு ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து அவங்க இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு விட்றாங்க, ஒரு பப்ளிஷ் பண்ணி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடவே ஸ்பையும் கொடுத்துருவாங்க. அப்போ என்னன்னா நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ண போய் ஏன்னா அவங்க காட்டி கொடுத்துரு. அப்போ அவங்க அதை நம்ம பப்ளிஷ் பண்ண முன்னாடி அவங்க பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஹார்ட்வேர் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வாக உள்ளது. இந்த முறையில் நமக்கு பொருளின் பகுதிகள் அதாவது என்ன திறந்த மூல வன்பொருள் தொழில்நுட்பம் அதான் வந்துட்டு ஹார்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் டெக்னாலஜி. இதில் பார்த்தோன்னா என்னன்னா இந்த முறையில் நமக்கு பொருளின் பகுதிகள் அதன் செயல் விளக்கப்படம் கிடைக்கிறது. எனவே நம்ம தேவையற்ற பகுதியில் எதுன்னு இருந்தால் அதை கண்டறிந்து நீக்க முடியும். அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அந்த சர்க்யூட்டு. ஸோ இதில் என்ன நம்ம எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வேணாங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு உள்ள இருக்கிற ஸ்பை வந்து என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு நமக்கு என்ன பண்ண நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துட்டு ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸு கான்செப்ட்டு புரிஞ்சுதா. இந்த 14th லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப குட்டியான லெசன். இதில் எதுவுமே இல்லை. சிம்பிள் கான்செப்ட். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். அது லைசன்ஸ் இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ லைசன்ஸ்னால் எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இது பண்ணுறோம் எப்படி இருக்கும், ஃப்ரீவேர்னா என்ன, ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா என்ன, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன, அது எப்போ கிரியேட் பண்ணாங்க, அதுக்கு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ நெட்வொர்க் சிமுலேஷன் வந்துட்டு நம்ம பார்த்தோம், டூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்துட்டு இதுலேயே நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு NSTudio பார்த்தோம்னா வந்துட்டு கீழே அது எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து ஓப்பன் என்எம்எஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தா வந்துட்டு அதில் குரூப் ஓப்பன் என்எம்எஸ்னா என்ன, ஓப்பன் என்எம்எஸ் குரூப்னா என்ன, அதை எப்போ கிரியேட் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, ஸோ அதனுடைய வந்துட்டு அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன கான்செப்ட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம பெனிஃபிட் நம்ம வந்துட்டு சேஃப்டியாக செக்யூராக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். இவ்வளோ தான் இந்த லெசனில் இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். சில பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்துட்டு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அது ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸரியும் அதே மாதிரி தான். சரியா, கிளாஸரி வந்துட்டு விட்டுறாதீங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ உள்ள நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரேஸ் ஃபைலு சரியா. ஸோ OTCயில் வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, புக்குள்ள கொடுக்கல. இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டூல் கமெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவல்யூஷன் இருக்கும். சரியா. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் கிளாஸரி இது வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. அப்போதைக்கப்போ அந்த லெசனை வந்துட்டு லிசன் பண்ணி முடிச்சிடுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஓகேவா. ஸோ கிளாஸ் வந்துட்டு நல்லா லிசன் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான லெசனு. ஸோ சீக்கிரமாக 1/2 hour எடுத்து கிளாஸை லிசன் மட்டும் ஒரு டைம் எடுத்து ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க ரீட் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா வந்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இன்கேஸ் புரியல அப்படின்னா வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா. ஸோ ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு புரியலன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் நோட்ஸ் எழுதி நோட்ஸ் அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேணாம். சரியா, டிலே பண்ணாமல் அனுப்பிடுங்கப்பா. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம நியூ லெசன் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.